सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. என்னப்பா என்ன ஆச்சு? இன்னைக்கு நீங்க ரிக்ஷா இழுக்கிற வேலைக்கு போகலையா? அட மோட்டு பத்லு, என் உயிர் நண்பர்களே, இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எங்களை ஓட்ட விட மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிக்ஷாவை வேற எங்கேயாவது கொண்டு போய் ஓட்ட சொல்றாங்க. இதனால அவங்களோட பிசினஸ் குறையுதான்ப்பா. இது தப்பான விஷயம். கஜ கஜா தப்பான விஷயம் தான். ஆனா டாக்ஸிக்காரங்களுக்கும் யாரு புரிய வைக்கிறதோ? நாங்க புரிய வைக்கிறோம். நீ எங்களுக்கு புரிய வைக்க போறியா? பாருங்க நண்பர்களே, நமக்கு ஒருத்தர் புரிய வைக்க வந்திருக்காரு. நாம யாருன்னு முதல்ல அவங்களுக்கு புரிய வைப்போம். மோட்டு பத்லு, அவங்கள சும்மா விடாதீங்க. அவங்க தினமும் எங்களை இப்படிதான் வதைக்கிறாங்க. இங்க பாருங்க, நாங்க சண்டை போடுறத நிச்சயமா விரும்பவே இல்ல. இவங்க தினம் உழைச்சி சம்பாதிச்சு அவங்க குடும்பங்களை காப்பாத்துறாங்க. இவங்க கிட்ட இந்த மாதிரி கோலை வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன புரியுதா? நண்பர்களே, எது சரி எது தப்புன்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு ஒருத்தர் எதிர்த்தா நாளைக்கு பல பேர் குரலை எழுப்புவாங்க. இருங்கப்பா ஒரு நிமிஷம் வெயிட்டிஸ். நீங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு படிச்சிடுறேன். என்ன அனுப்பியிருக்காங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான், இப்படிக்கு மாஸ்டர். மோட்டோ, இப்ப அடுத்து நீ ஆரம்பிச்சிடு. சரி, தப்பா போயிடுச்சுங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இனிமே உங்க கூட நாங்க சண்டை போட விரும்பல. ஆக்சுவலி இந்த சிட்டி ரொம்ப பெரிய சிட்டி. யாரு வேணாலும் இங்க வந்து நல்லா சம்பாதிக்கலாம். இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, நான் சொல்றது அப்படியே கேளு. ரிக்ஷாக்காரங்க கூட கைய குலுக்கிட்டு நண்பர்கள் ஆயிடு. உடனே பண்ணு. உங்க ஃபைட்ட பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கிரேயிங் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்னு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்க ஹோட்டல்ல எப்போதுமே சாப்பாடு ஃப்ரீ. எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிடலாம். ஆனா எங்க கூட நண்பர்களும் இருக்காங்களே, அவங்களுக்கும் ஃப்ரீ தான்ப்பா. வாங்க, வந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருங்க. நீங்க டாக்ஸி டிரைவர் கூட சண்டை போட்டதா நான் கேள்விப்பட்டேன். அதனால டாக்ஸி டிரைவரோட சங்க தலைவர் வந்திருக்காரு. உடனே யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டாக்கணும்னு சொன்னாரு. மன்னிப்பு? என்னது? நாங்க இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இவங்க செய்யறது எல்லாமே தப்பான வேலை. அப்படி இருந்தும் நான் மன்னிப்பு கேட்கணுமா? ரெண்டு பேரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. உங்க கிட்ட நான் தனியா பேசணும். அடே மோட்டோ, அவங்களுக்கு ஒரே தவணையிலேயே புரிய வச்சிரு மோட்டோ. ரொம்ப டைம் எடுத்துக்காத. நீ உள்ள அடிக்கிறது எனக்கு வெளியில சத்தம் கேட்கணும். நான் டாக்ஸி டிரைவரோட அசோசியேஷன்ல இருந்து மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா என்ன நீங்க அடிச்சிட்டீங்க. என்னது?
மன்னிச்சிருங்க, எனக்கு சரியா புரியாம போயிடுச்சு. இந்த ஆள் எப்பவுமே இப்படிதாங்க எல்லாத்தையும் வேகமா சொல்லுவானா, அதனாலதான் சரியா புரியல. என்ன மன்னிச்சிருங்க. ஏன்பா இவர் உங்க 2 பேரையும் புகழ்ந்து தான்ப்பா பேசினாரு. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காம என்ன அடிச்சு துவைச்சிட்டீங்க. யாராவது இப்படி போட்டு அடிச்சு துவைப்பாங்களா என்ன? யாராவது இவ்வளவு கடுமையா அடிப்பாங்களா என்ன? அடடே, எனக்கு குணமாயிடுச்சு. எஸ் எஸ், எனக்கு உண்மையிலே சரியாயிடுச்சு. குரு, நீங்க சாதாரண குரு இல்ல, மகா குரு. நீங்க அடிச்ச அடியில எனக்கு சரியாயிடுச்சு. அநேகமா நீங்க ஓங்கி முகத்துல விட்ட பஞ்சால தான் இது குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. குரு, உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோணா என்ன கூப்பிட்டு அடிங்க. குரு வாழ்க, மோட்டு பத்துலு வாழ்க, வாழ்க வாழ்க. மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. நேத்து ராத்திரி நீங்க ரிக்ஷாக்காரங்களுக்கு அவங்க உரிமையை வாங்கி கொடுத்து நல்லது பண்ணிருக்கீங்க. அட, நாங்க கேட்கலனா வேற யாராவது கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கிற வேலை இல்லீங்களாங்க. நீங்க இல்லனா மாஸ்டர் பண்ணியிருப்பாரு. அந்த ரிக்ஷா மாஸ்டரோடது தானே யாருக்கும் தெரியாது. அப்புறம் அதுக்கு வாடகையா ஒரு எண் எதுக்காக வாங்குறாருன்னா, வேலை செய்யறவங்க நல்லா சம்பாதிக்கணும் தான். அடேங்கப்பா, என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே. ஐயோபா, இது சேரிட்டியோட வேலையாச்சேப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு ஹோட்டல்ல நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா, அதுவும் மாஸ்டரோடது தான். இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அங்க ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் பணம் இல்லாத ஏழைகளுக்கும் அங்க ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். ஆமா மாஸ்டர், நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சீங்க. நான் இந்த காரியங்களுக்காக தான் காசு வாங்குறேன், இல்லனா எனக்கு எதுக்கு காசு? நீங்க வேற ஒரு மாஸ்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ட்ரைனிங் கூட காசு வாங்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் மாஸ்டர் ஹிம் நரேஷ் அப்புறம் போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அவங்களும் என்கிட்ட காசு வாங்கினதே இல்லைங்க. என்ன? நீங்க 2 பேரும் ஹிம் நரேஷ் அப்புறம் போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? வாவ், அதனால தான் நீங்க இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டீங்க. அவங்க என்னோட நல்ல நண்பர்கள். முன்னாடியே சொல்லி இருந்தா 1 பைசா கூட உங்ககிட்ட நான் காசு வாங்கியிருக்க மாட்டேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நாங்க உங்களுக்கு 5000 yen இப்போதைக்கு தந்துடுறோம். ஏன்னா அது ஒரு சேரிட்டிக்காக போய்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ சொன்னது சரிதான்பா. நாம நல்ல காரியத்துக்காக எப்பவும் காசு கொடுத்துக்கிட்டே தானே இருக்கோம். அட வா கஜ கஜா, நாம போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். மோட்டு பத்துலு, நீங்க ரொம்ப லக்கி. உங்க கூட ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, 3 குங்ஃபு மாஸ்டரோட சண்டை போட தயாரா இருக்கும். அவங்களை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்களுக்கு சின்ன ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் அவங்க நம்மளையே அழிச்சிருவாங்க. ஆமா, அவங்க நம்மள புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாமளே அவங்கள பிடிச்சு கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மேல டவர் ஏற வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைம் கம்மியா இருக்கு, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க. ஸ்பீடு தான் முக்கியம். முன்னாடி வச்ச கால் சறுக்கிறதுக்குள்ள பின்னாடி காலை நீங்க முன்னாடி வைக்கணும். அப்புறம் 2வது கால் வழுக்கிறதுக்குள்ள 3வது காலை மேல வைக்கணும். ஓகே ஓகே மாஸ்டர்.
கோயில ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? அட. யாருங்க இவங்க? ஏய், ஏய். என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபைட் பண்ணுங்க, எந்திரிங்க, ஃபைட் பண்ணுங்க, ஃபைட். மாஸ்டர், நீங்க இதை எப்படி செஞ்சீங்க மாஸ்டர்? கத்து தரேன், எல்லாத்தையும் கத்து தரேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடு தான் முக்கியம். ஸ்பீடு கூட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உடம்புல உள்ள எனர்ஜி ஃபுல்லா 2 கைக்குள்ள வந்துடணும். அப்புறம் கிளவுட புஷ் பண்ணீங்கன்னா அது மொத்தமா ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கைகளுக்குள்ள பாடியில உள்ள எனர்ஜி எல்லாம் வரணும். நவ பிராக்டிஸ் அகைன். ஹிம்னாரிஸ் மாஸ்டர், வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. வாங்க, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம். வாங்க. ஹிம்னாரிஸ் மாஸ்டர், வாங்க. எவ்வளவு பெரிய கை! ஓடி வந்துருக்கணும். Bunyani. Jalaro sama. நீங்க 2 பேரும் இது வரைக்கும் உள்ள என் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நீங்க 2 பேரும் என் கூட ஃபைட் பண்ணுங்க. இது நம்மளுக்குள்ள கடைசி ட்ரைனிங் ஃபைட். எவ்வளவு பெரிய வாயி! அச்சச்சோ மாஸ்டர், டோன்ட் ஃபீல் யா மாஸ்டர், எல்லாத்தையும் சொல்லுங்க. இது அழுகிற ஒரு ட்ரேக்.
எதிரிகளோட கவனத்தை திசை திருப்ப வெவ்வேறு விதமா அழுவணும். ஏன்னா எதிரி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடணும். அப்புறம் அவனோட அந்த ஒரு நிமிஷம் அது அவனோட வாழ்க்கையில கடைசி நிமிஷமா மாறிடும். ஒருவேளை நீங்க அந்த நிமிஷத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா சோ இப்ப புரிஞ்சுதா எனக்கு எதுக்கு கிரையிங் மாஸ்டர்னு பேர் வந்ததுன்னு? ஆமா மாஸ்டர், புரிஞ்சது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.